வடசென்னை விம்கோ நகரில் உள்ள சைனீஸ் என்ற தனியார் உணவகத்தில் ஆசையாக வாங்கிய சாக்லேட் கேக்கில் பூஞ்சைகள் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னை திருவொற்றியூர் விம்கோ நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் சதீஷ் என்பவர் ஜொமேட்டோவில் ஆன்லைன் மூலமாக காலடிப்பேட்டையில் உள்ள சைனீஸ் என்ற தனியார் உணவகத்தில் பிரியாணியும் சாக்லேட் கேக்கும் ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து டெலிவரி செய்யப்பட்ட பார்சலை பிரித்து அவரது மனைவி பிரியாணி உண்ணும்போது சரியாக வேகாமல் அரை வேக்காட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் சாக்லேட் கேக்கில் பூஞ்சை பிடித்து இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சதீஷ் உணவகத்திற்கு நேரடியாக சென்று கேட்டபோது ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளித்ததுடன் வாக்குவாதமும் ஏற்பட்டது. What is this? What is this? இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அத்துடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நம்பிக்கையுடன் வாங்கி உண்ணும் உணவை தயாரிக்கும் உணவகங்கள் மனித உயிருடன் விளையாடுவதா என்று சதீஷ் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஒரு சிக்கன் ரைஸ், அது மினி சிக்கன் ரைஸ். இந்த ரைஸும் கடிச்சா அரிசி வரும், அப்படிதான் இருக்கு இந்த ரைஸ். அப்படியே ஃபுல்லா ஃபங்கஸ். இதை கேட்டதுக்கு அந்த சைனீஸ் மேனேஜர் என்ன சொல்றாங்க, எங்களை போன்ல பக்கத்துல ஹீட் இருக்கும், அந்த ஹீட் இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் ஃபங்கஸ் வரும் அப்படின்றாரு. நம்ம வீட்டுல மீன் குழம்பு சூடு வைக்கும் போது இந்த மாதிரி தான் ஃபங்கஸ் வருமா? அதை நான் கேட்டதுக்கு உங்களால என்ன பண்ண முடியும், பண்ணு, நீ அட்வொகேட்டா பெரிய ஆளா, என்ன லோக்கல்ல இருக்கிறவனா பெரிய என்ன வேணா பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க.